வணக்கம். இன்றைக்கி வந்துக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தாவணி மோர் சீதாபுரி பார்ட் 2க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பின்னாடி இந்த கோயில் பார்த்துட்ருப்பீங்க. இது ஃபுல்லாக வந்து ரெனோவேட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் ஃபுல்லாக இன்றைக்கி வ்ளாகில் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ இதுக்கு முன்னே வந்து பார்த்துருப்பீங்க பொங்கல் வீடியோ, கும்பாபிஷேக வீடியோ, இதுமாரி பல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது புதுசாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை 5 அடி தூக்கி மேலே லிஃப்டிங் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் வ்ளாகில் காட்டுவோம். இது எப்படி பண்ணாங்க ஏது என்னன்னு ஃபுல்லாக விவரத்தோடு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயிலோட மெம்பர், தர்மகர்த்தார், கேஷியரு, அடுத்தடுத்து அட்வைசரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வ்ளாகில் பேசுவாங்க. அதுவும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் அண்ட் ஃபன்னு எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ, உங்களால் உங்களுக்கு முடிஞ்சதோ, காணிக்கையோ இல்லை அம்மனுக்காக நீங்கள் செலுத்துகிறீங்களோ அதுமாரி நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் செய்யணுன்னு நான் கேட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோன் நம்பர் அதுவும் வரும். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த கோயிலுக்காக நீங்கள் செய்யுங்க. இது கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயில் தான் அது, சரிங்களா? இடத்துல வந்து மினிமம் ஒரு 40 வீடு இருக்குது நம்ம தமிழ்காரங்களது. அதுதான் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் வ்ளாகில். இதை பற்றி கோயிலோட டீட்டெயில் சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், என் பேர் தமிழ் செல்வன். நான் தாவடி மோடு சீதாபுரி கருமாரியம்மன் டெம்பிளோட கோவில் பிரதான் பேசுகிறேன். இப்போது நாங்கள் இந்த கோவிலை வந்து பசங்க எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் இது வந்து எங்களோட செக்ரட்டரி பேர் சண்முகம், இவர் வந்து அட்வைசர் அனில். அப்புறம் இது வந்து மைந்தர் கேஷியராக இருக்கார். எங்கள் கோவிலோட பூசாரி பேர் செல்லத்துறை, இவரோட பேர் வந்து உபத்தலைவராக இருக்கார் விஷ்ணு சுவாமி. அப்புறம் இவர் தர்மகர்த்தாரு, அவரோட பையன் வந்து கார்த்திக் கூட நின்று இருக்கோம். ஐயா நமஸ்காரம். 1984 இந்த இடம் வாங்கினது. அப்போ இருந்து நான் பூசாரியாக இருக்கிறேன். ஆனால் இந்த கோயில் அப்போ கட்ட முடியாமல் விட்டுட்டோம். ரொம்ப நாளாக கட்ட முடியல. ஒரு 10-20 வருஷம் அப்படியே இருந்தது. 2000 கோயில் வேலையை ஆரம்பித்து கட்டடத்தை கட்டி இந்த கோபுரத்தை கட்டணும். சுற்றி வர காம்பவுண்டு கூட கட்டாமே இருந்தது. இவ்வளவு நாளாக கட்டாமல் இருந்த காரணத்தினால பண வசதி இல்லை, நிதி வசதி இல்லை. இல்லாமல் போன குறையினால விட்டு போச்சு சாமி. இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வசூல் பண்ணி இந்த கோபுரத்தை கட்டினா 2002 கும்பாபிஷேகம் பண்ணினேன். அதிலிருந்து 2013 கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது பண்ண முடியல, காசு வசதி இல்லாமல் விட்டு 2015 கும்பாபிஷேகம் பண்ணினேன். அதுக்கு பிற்பாடு 2017 2வது கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுவிட்டேன். கோயில் கீழே இறக்கமாகி போச்சு. அதை லிஃப்டிங் வச்சு ஜாக்கி வச்சு தூக்கி உயரமாக பண்ணி இப்போ மறுக்கா பெயிண்டிங் பண்ணணும், லெண்டர் போடணும். ஒரு வசதி இல்லை. உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை बैंक மூலியமாவோ फ़ोन மூலியமாவோ जो सबने नंबर है हमारा தலைவர், பிரதான், செக்ரட்டரி, கேஷியர் இவங்க 4 பேர் மூலியமாக, தர்மகர்த்தா மூலியமாக 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் மூலியமாக உங்களால் போட நிதி உதவியை மறக்காமல் கொஞ்சம் கம்பி, சிமெண்ட்டு, மலனு, ரோடி இதுக்காக நான் கேட்குறேன். ஏதோ உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க சாமி. இப்படிக்கு வணக்கம். என் பேர் செல்லத்துறை, பூசாரி. எங்கள் ஊர் சொந்த ஊர் அகரம். வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் தாவடி மோடு சீதாபுரி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயிலுடைய அட்வைசர் நான் பேசுகிறேன். இந்த கோயில் வந்து இன்றைக்கி ஒரு 30 வருஷம் பழைய கோயில். இந்த கோயில் அந்த டைமில் கட்டப்பட்டது. என்னென்னா எல்லாரும் வசதி இல்லாத இருந்தாங்க. சும்மா சிம்பிளாக கட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோபுரம் கட்டணும். இப்போ என்னென்னா ரோடு எல்லாம் உயரம் ஆக கோயில் கீழே போயிடுச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்குள்ளே காசு வசூல் பண்ணி இந்த கோயில் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்குறோம், மேலே தூக்கிட்டுருக்கோம். அதுக்காக நாங்கள் என்னன்னா, இப்போ தமிழ்காரங்க மக்களுங்க டெல்லியில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, எங்கள் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கோயிலும் பல கோயில் அளவுக்கு வசதி மேலே வரும். இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் வசதியான கோயிலை நீங்கள் ஆக்குவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. அதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் இந்த கோயில் தர்மகர்த்தார். என் பேர் நடராஜன். சீதாபுரி கருமாரியம்மன் டெம்பிள் B 132 சீதாபுரி பார்ட் 2. இந்த கோவில் 1982ஆம் ஆண்டு பெரும்பர்த்தார்கள் சேர்ந்து சின்னதாக கட்டப்பட்டது. கோவிலில் லெண்டர் போடுவதற்காக காசோ பொருளோ உங்களால் முடிந்த உதவியை கோவிலுக்காக செய்யலாம்.
கோவில் மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மன் கர்ப்பஸ்தலம் 5 அடி உயர்த்தியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நாங்கள் கொடுத்த கான்டாக்ட் மூலியமாக கோவிலுக்காக உதவி தெரியப்படுத்தலாம். நன்றி. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம பூசாரி இந்த கோயிலோடது பேசுகிறது பார்த்துருப்பீங்க. அண்ட் அட்வைசரும் பேசியிருந்தார், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கூட வந்து இந்த கோயிலோட முக்கிய தலைவர் தமிழ் செல்வன் அவரும் இந்த கோயிலை பற்றி பேசுவார். முடிஞ்சது உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வ்ளாகில் பாருங்கள். வணக்கம், என்னோட பேர் தமிழ் செல்வன். நான் சீதாபுரி கருமாரியம்மன் டெம்பிளோட கோவில் தலைவராக பேசுகிறேன். நம்ம கோவிலில் திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ கோவிலை ஒரு 5 அடி உயரமாக தூக்கியிருக்காங்க ஜேக்கு வச்சு. அதை தான் இப்போ இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வீடியோ மூலியமாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களுக்கு காசாவோ பொருளாவோ எங்களுக்கு உதவி தேவைப்படுது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாராச்சும் பார்த்தாலோ நாங்கள் கொடுக்க போகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் உதவிகளை தெரியப்படுத்தலாம். ரோஹன் தம்பி வந்து கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோவாக பண்ணிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு வந்து இந்த வீடியோவை பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதனால் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தாலும் 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோ 4 பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ இந்த கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்களே அவங்களும் வந்து பேசுவாங்க. எத்தனை நாள் அதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஏது என்னன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் பாருங்கள், ஹிந்தியில் சொல்லுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. नमस्कार जी, मेरा नाम धर्मेंद्र कुमार है और ज़िला यमुनानगर विलेज महलावाली से हूँ। यहाँ पे दिल्ली में सीतापुरी पार्ट 2 में मैंने ये मंदिर उठाया है। मुझे उठाने का सेवा का मौका मिला है। जो किसी को भी मंदिर, मकान या फिर कोई भी बिल्डिंग तिरछी हो गई हो या शिफ्टिंग करानी हो तो मुझसे संपर्क करें. வணக்கம், என் பேர் சண்முகம். இந்த கோயிலுக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன். இந்த கோயில் சீதாபுரி பார்ட் 2ல் இருக்குது. இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது 2 ஊர், சீதாபுரி சாணக்கிய பிளேஸ். இந்த சனி கோயிலுக்கு கீழே இருந்துச்சு. இந்த 2 ஃபுட்டு நம்ம மேலே பண்ணோம். அதே மாதிரி இந்த கோயில் நம்ம கீழே இருந்து 5 ஃபுட்டு கீழே இருந்துச்சு. மறுபடியும் மேலே பண்ணுறோம், நம்ம லிஃப்டிங் பண்ணுறோம். வணக்கம், நான் விஷ்ணு சுவாமி. இந்த கோவிலுக்காக டிப்டி பிரதானாக இருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்லர்ஸ் போட்டிருக்கோம். டோட்டல் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 பில்லர் போட்டிருக்கோம். ஓகே, இன்னும் 2 பில்லர் அதில் சேர்த்தாவில் தான் வரணும். அது இன்னும் போடல. இதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் இந்த வேலைகளை. இப்போ எல்லா செவரு கீழே இருந்து எல்லா செவரும் எழுப்பியிருக்கோம் ஃபுல்லாகவே. டோட்டலாக திருப்பணி போயிட்டுருக்கு. எல்லா மக்கள்கிட்டையும் வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லோரும் வந்து நடத்தி கொடுங்கன்னு தான். கண்டிப்பாக சேருங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். நாங்கள் வந்து சீதாபுரி கோவிலேருந்து கமிட்டி மெம்பர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. இப்போதைக்கு லிஃப்டிங் வேலை இருக்குது, பில்லர் போட்டிருக்கோம். மீதி இருக்க வேலை வந்து லென்டர் வேலை மீதி இருக்குது. அதனால் இப்போ என்னென்ன ஆகிட்டுருக்கோ டெவலப்மெண்ட் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.